வணக்கம். நான் உங்கள் முதனை செல்வம். பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நெறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஏன் அது சரியான முறையில ரீச் ஆகலன்னு தெரியல. ஒருவேளை நான் அரசியலும், ஆன்மீகத்தையும், நம்மளுடைய என்னுடைய பிஸ்னஸ் சார்ந்த வீடியோக்களையும் போட்டுட்ருக்கேன். ஒருவேளை அதனால கூட அது எல்லாருக்கும் ரீச் ஆகுதா? ரீச் ஆகலையான்னு தெரியல. ஏன்னா எந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல ரீச் கிடையாது. பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோஸ் வந்து ஒரு 6, 7 வருஷமாவே அந்த சேனல்ல போட்டுட்ருக்கோம். 261 பேர் தான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அது எதனாலன்னு தெரியல. இப்பயிலேருந்து நான் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்கன்னா, ஒன்லி என்னுடைய தொழில், பிஸ்னஸ். பார்த்தீங்கன்னா, நான் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க். ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா, நான் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க் ஒரு 25லேருந்து 28 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஆள பார்த்தா சின்ன பையன் மாரி இருக்கு. இத்தனை வருஷம் பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் மனசுல இருக்கலாம். பார்த்தீங்கன்னா, நான் வந்து 8வது படிக்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா 13 வயசுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஃபீல்டுனா 99, 98ல் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 25 காசு. ரூ. 25 அப்போ வந்து நான் வந்து சம்பளத்துக்கோசரம் போல, வேலைய கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில போனோம். அதனால தான் என்னால வந்து இத்தனை வருஷமா அது ஒரே தொழில்ல நீடிக்க முடியுது. ஆனா, அந்த ஒரு தொழில் மட்டும் தான் எனக்கு தெரியும். வேற எந்த ஒரு வேலைக்கும் நான் போனது கிடையாது. கொத்தனார் வேலைக்கோ, சித்தாள் வேலைக்கோ, அந்த வேலைய குறையா சொல்ல. வேற எந்த ஒரு தொழிலும் எனக்கு ஒரு நாட்டம் கிடையாது. நம்ம செய்கிற ஒரே தொழில் அது மேல மட்டும் என்னுடைய ஆர்வம் பூரா இருந்ததுனால, நான் அந்த ஒரு தொழில மட்டும் கத்துக்கிட்டேன். அது சிறந்த முறையில பண்ணிக்கிட்டு இருக்கேன். விருதாச்சலம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா, சென்னை வரைக்கும் போய் பண்ணியிருக்கோம். சென்னை, தஞ்சாவூர், திருச்சி, இப்போ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, திருவாரூர் பார்த்தீங்கன்னா, எல்லா ஏரியாவும் பண்றோம். மதுரைக்கு அப்பப்போ ஷட்டவுன் ஒர்க் போவோம். பிரிட்டானியா கம்பெனிக்கு. விழுப்புரம் சைட்ல ஒரு 5, 6 சைட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா ஓவல் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் என்னுடைய செல்வம் முதனை யூடியூப் சேனல்ல என்னுடைய தொழில் சார்ந்த வீடியோக்கள் மட்டும் டெய்லி என்னால் செஞ்சுட்டு இருக்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, அடரி நம்ம சேலம் போகிற வழியில அடரிங்கிற ஒரு சைட்டுக்கு தான் கிளம்பிட்டேன். இது என்ன கார்ல இருந்து போடுறோம், அந்த அளவுக்கு வருமானம் வருதான்னு கேட்குறீங்களா? கிடையாது. என்னோட வேலைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபீஸ் போடணும்னா குறைஞ்சபட்சம் ரூ. 5000 வாடகை. ஓகேங்களா? அத வந்து நான் ஒரு ரூம் எடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10 ஓடியாந்துருது. அது ரூம் செலவோட சேர்த்து. என்னுடைய இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாகனத்திலேயே பார்த்தீங்கன்னா, டூல்ஸ பூரா வச்சுக்கிறேன். நான் எந்த சைட்டுக்கு போணுமோ, அந்த சைட்டுக்கு போய் நிறுத்திடுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் செலவு பார்த்தீங்கன்னா, டூ வீலருக்கும் இதுக்கும் ஒரே மாரி தான் வருது. அதனால தான் நான் கார் எடுத்துட்டு போற வேண்டியதா இருக்கு. ப்ளஸ் 4 பேர வண்டியில கூட்டு போறதுக்கும், அவங்கள ஒரு சேஃப்டியா அந்த இடத்துக்கு கொண்டு போய் திரும்ப நான் கொண்டு வரதுக்கும், என்னுடைய வாகனங்கள் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால தான் கார் வச்சிருக்கேன். ஏன்னா, இப்ப நான் திடீர்னு மதுரை சைட்டுக்கு போணும், விழுப்புரம் 4 பேர கூட்டு போனா 2 வண்டி. அவங்க வந்து வர்ற வழியில என்னாகுது, ஒரு பதட்டத்தோட நான் முன்னாடி போணும். இல்ல அவங்க வேகமா போயிட்டாங்கன்னா, எங்க போயிட்டாங்கன்னு தேடிக்கிட்டு போ வேண்டிய நிலைமை. இதுனா நம்ம கூடவே வந்து அவங்க வந்து சேஃப்டியா வராங்க. அவங்கள கொண்டு போய் சேஃப்டியா இறக்கி விடுறோங்கிற ஒரு நிம்மதி. பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரூ. 10 வந்து வண்டிக்கு டியூவா கட்டிட்டு இருக்கேன். நம்ம ரூமுக்கு குடுக்குற காசு நம்ம சொந்த பொருளுக்கு நம்ம வந்து ஒரு ஆபீஸ் நடமாடும் ஆபீஸா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி. இனி இது போன்று தொடர்ந்து நம்மளுடைய தொழில் சார்ந்த வீடியோக்கள் வரும். அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.